ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களோட நான் டிஸ்கஷன் பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாங் டேர்மில் ஒரு ஷேரை ஹோல்டு பண்ணனால கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம வந்து வாங்கிட்டு உடனே ஷார்ட் டேர்மில் விற்றோன்னா லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இந்த ரியல் டைம் கெய்னர் யாருன்னா லாங் டேர்முக்கு யார் ஹோல்டு பண்ணுறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறத அடைவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு உங்களுக்கு 20 வருஷம் நீங்கள் ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ஷேர் அப்படிங்கிறது உங்களால் நல்ல லாபம் அப்படிங்கிறது எடுக்க முடியும். சில சமயம் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் போகிறப்ப தான் உங்களுக்கு மிகப்பெரிய லாபமும் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து மிகப்பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கான ஒரு வழியும் ஷேர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அதை பற்றி தான் வந்து இப்போ ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் நான் கற்றுக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். என்னதான் ஒரு நல்ல ஷேராக இருந்தாலும் நீங்கள் தப்பான டைமில் வந்துட்டு இப்போ ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ப்ராஃபிட்டே வராது, ஒரு லாஸை தான் வந்து மேக் பண்ணும். இன்னொன்று, தப்பான ஷேராக இருந்தாலும் அது கரெக்டான டைமில் நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து பொறுமையாக இருந்து பண்ணணும். அவசரப்பட்டு என்ட்ரி அப்படிங்கிறது எடுத்துடக்கூடாது. ரெண்டாவது, ஒரு ஷேரை பற்றி நல்ல டீட்டெயிலாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி மினிமம் ஒரு 3 to 4 இயர்ஸ் நல்லா ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்க எல்லா ஒரு டீட்டெயிலும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஷேர் ஏன் மேலே ஏறுது, ஏன் இறங்குதுன்னு சொல்லிட்டு. அப்போது மேலே ஏறும் போது உங்களால் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதேமாதிரி கீழே இறங்கிச்சு அப்படின்னாலும் பயப்படாமல் திருப்பி உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை எதனால் இறங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களால் உள்ளே போடுறதுக்கு மனசு அப்படிங்கிறத வரும். அதனால் அதை பற்றின டீட்டெயில் ரிசர்ச் ஸ்டடி அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பண்ணி வச்சுருக்கணும். மூணாவது வந்து பொறுமையாக வந்து இருக்கும். கண்டிப்பாக நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணணும். ஸோ ஓகே, இப்போது தமிழ்லைனில் போட்டிருப்ப அந்த 3 ஷேரு அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஷேர் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெட்டல் கம்பெனி, ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. 100 வருஷம் ஒரு பழமையான கம்பெனி. ஸோ இவங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 4 யூனிட்லேருந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாதிரி ஒரு குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்ட்ரிலேருந்து இவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. இப்போ டாடா ஸ்டீலில் கரண்ட்டாக என்ன இஷ்யூ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனிலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல லாபம் வருது, நல்ல சேல்ஸ் அப்படின்னு நடக்குது. இதே குளோபல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் கிங்டம் கிட்ட இருக்க போர்ட் டால்பாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா அந்த அதாவது அந்த அங்கே இருக்க கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனியில் வந்து கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்குது, அதனால டெக்னாலஜி வந்து மாற்றுங்க, நீங்கள் ரொம்ப ஓல்டு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி டாடா ஸ்டீல் அக்செப்ட் பண்ணிட்டு மாற்றத்துக்கு ட்ரை பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுங்கிறது அதிகமாக தேவைப்பட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படும் பட்சத்தில் இது மாற்றுறதுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறனால அது ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, இந்த செட்டப்பை சேஞ்ச் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புங்கிறது போயிடும். ஏன்னா ஆட்டோமேட்டிக் மெத்தட் வரதுனால நிறைய பேருக்கு விஆர்எஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க, வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது கொடுக்கறதுனால அவங்களுக்கான செட்டில்மெண்ட் அமௌண்ட்டுங்கிறது கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நியூ டெக்னாலஜிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு டாடா ஸ்டீல் அப்படிங்கிறது உள்ளே போகுது. இது இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய குளோபலில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட இருந்து ஸ்டீல் அப்படிங்கிறது நமக்கு இந்தியாவுக்குள்ள வந்து லோ காஸ்ட்டில் வந்து இம்போர்ட் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை அப்படின்னா எல்லா மெட்டல் ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக் ஸ்டாக், டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு வருஷம் நல்லா டிமாண்ட் இருக்கும், ஒரு வருஷம் டிமாண்டே இல்லாமல் இருக்கும். இந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான மெட்டல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஹியூஜ் லெவலில் வந்து தேவைப்படும். இதெல்லாம் வந்து கரண்ட்டாக இருக்கக்கூடிய டாடா ஸ்டீலுக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு டாடா ஸ்டீல் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த யூகே கவர்மெண்ட் கிட்ட பேசி எங்களுக்கு கொஞ்சம் ஃபண்ட் தாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதை கடைசியில் யூகே கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணி 500 மில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு ஈரோ வந்து கொடுக்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனை இப்போ ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த டெக்னாலஜியை மாற்றணும், அதில் இருக்கவங்களுக்கு விஆர்எஸ் கொடுத்து அனுப்பணும். இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நாள் வந்து எடுக்கும். அடுத்ததா, இந்த மாதிரியான மெட்டல் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையை வந்துட்டு டாடா ஸ்டீல் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 21.6 எம்டிபிஏ அப்படிங்கிற அளவுக்கு தான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு 2030க்குள்ள 35லேருந்து 40 எம்டிபிஏ அப்படிங்கிற அளவுக்கான கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒர்க் அப்படின்னு ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்காங்க.
மூணாவதா வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ஜீரோ பை 2045 அதாவது கார்பன் எமிஷனே இல்லாம 2045க்குள்ளார நாங்க வந்து புரொடக்ஷன் அப்படிங்கிறது எல்லா யூனிட்லயும் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு டார்கெட் செட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அத இப்போ யூகேலேருந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஒவ்வொண்ணா இம்ப்ளிமெண்ட் பண்ணி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கடைசியில ஆட்டோமேட்டிக்ல எலக்ட்ரிக் ஃபர்னஸ் வச்சு நல்லா பண்ணும்போது புரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். ரெவென்யூ அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிளிக் செக்டார்ல ஒரு பிரச்சனை இருந்தது பார்த்தீங்களா? அத வந்து சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அதாவது டாடா ஸ்டீல் கீழ ஒரு 7 ஷேர்ஸ் இருந்தது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் மெர்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு புரொடக்ஷன் பண்றாங்க. ஒருத்தங்க ஸ்டீல் பண்றாங்க, ஒருத்தங்க டின் பண்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஒவ்வொன்னும் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது, இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது எல்லா நாட்கள்லயும் ஒரே மாரி வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும். இவங்க வந்து அந்த மெட்டல் செக்டார்க்குள்ள இருக்க இந்த சைக்கிளிக்கு வேலேருந்து வெளில வந்துட்டு இவங்க வந்து தனியா வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இதையும் இனிஷியேட் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இந்த புரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்கிரீஸ் பண்ண பேசியிருந்தாங்க பார்த்தீங்களா? அதையும் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி இப்ப தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கலிங்கா நகர்ல வந்து 3 பில்லியன் டன் பெர் ஆனம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இப்போ 8 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் அப்படிங்கிற அளவுக்கு புரொடக்ஷன் அப்படிங்கிறது இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது இப்ப தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள இருக்க ஒரு பிரச்சனைய. ஸோ இதன் மூலமா இந்த பிரச்சனை ஈடுகட்டி டாடா ஸ்டீல் அப்படிங்கிறது ஒரு லாங் டர்ம்ல பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் அப்படின்னு தரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனால என்ன லாபம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஸ்டீல் செக்டர்ல இருக்க பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் அண்ட் புரொடக்ஷன் தான். இந்த பிரைஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட இன்ஃப்ளேஷனுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிருவாங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சிரும். அடுத்தது இந்த புரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தான் இந்தியால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு இத ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மத்த கண்ட்ரிகள்ல இருக்க ஒவ்வொரு யூனிட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபர்னஸ இன்கிரீஸ் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதில இருக்க புரொடக்ஷனை இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைய ஷார்ட் அவுட் பண்ணிருவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபண்டமெண்டலான ஒரு ஷேரு, நல்ல வருஷம் வருஷம் டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு ஷேரு, லாங் டர்ம் ஹோல்டு பண்ணனால நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது டாடா ஸ்டீல் மூலமா வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ஒரு மெட்டல் இண்டெக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில நம்பர் 1 கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது டாடா ஸ்டீலால மட்டும் தான் கொடுக்கப்படுகிறது. இந்தியால ஒரு மிகப்பெரியான ஒரு கம்பெனி. ஸோ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணனால என்ன மிகப்பெரிய லாபம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் இது ஒரு சைக்கிளிக் செக்டரா இருக்கிறதுனால அப் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு போகும். அதே மாரி ரூ. 25 அதாவது 2024ல இது வந்து ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறமா அந்த பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ளிட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது ரூ. 250 இருக்கும். இப்போ ரூ. 25ன்னு போட்டிருக்காங்க. என்னதான் அப் அண்ட் டவுன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 100 வந்துருச்சு. அதாவது 4 டைம்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் வந்து ஆயிருச்சு. ஆனா இப்ப இருக்க பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஷேர் வந்து வரக்கூடிய காலங்கள்ல இந்த பிரைஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத போட்டு வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு லாங் டர்முக்கு நீங்க ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா, டாடா ஸ்டீல் வந்து லாஸ்ட்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு இன்னைக்கு வரையும் ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 365% அப்படிங்கிற அளவுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இது இன்னும் 100 வருஷத்துக்கான சார்ட் இருக்காது. இருந்தாலும் கூகுள்ல இருக்கிற வரையுமே பார்த்தீங்கன்னா, 2290% அளவுக்கான ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது டாடா ஸ்டீல் மூலமாவே கிடைச்சிருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் ரிட்டர்ன். இதே நீங்க பாருங்க 5 வருஷத்துல வந்து ஒரு 365% அப்படிங்கிறது மிகப்பெரிய ரிட்டர்னு. இதே 10 வருஷத்துல பார்க்கும்போது 450 தான் இருக்கு. 20 வருஷத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 600% ரிட்டர்ன் அப்படிங்கிறது டாடா ஸ்டீல் மூலமாவே வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணது மூலமா கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம். அடுத்தது 2வது ஷேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாடா டெக்னாலஜிஸ். இது ரீசென்ட்டா தான் ஐபிஓக்குள்ள வந்தது. ரூ. 500 ஐபிஓ பிரைஸ் இருந்தது. ஆனா அங்கேருந்து ரூ. 1000 ஏறி இப்ப என்ன ஆகுதுன்னா, பொறுமையா இந்த ஷேர் அப்படிங்கிறது கீழ இறங்கிக்கிட்டே இருக்கு. இவங்களோட பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாப் இம்ப்ளிமெண்டேஷனு, கேட் கேம் இன்ஜினியரிங், டிசைன் கன்சல்டன்சி இதெல்லாம் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாஃப்ட் சைட்ல இருக்க சர்வீசஸ். ஸோ இது வந்துலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு கம்பெனியே வந்து கிடையாது. டாடா டெக்னாலஜி லைட் அசெட்டான ஒரு பிசினஸ். இந்த மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு வேணுங்கிற மாதிரி நிறைய அசெட் வந்து நீங்க காசு போட்டு வாங்கணும்னு கிடையாது. ஸோ கொஞ்சம் கம்மியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும் மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது டாடா டெக்னாலஜி மூலமாவே வந்து கிடைக்கும். இது ஒரு பிளஸ். அடுத்தது ப்ரொமோட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு பின்னாடி வந்து டாடா குரூப் தான் இருக்காங்க. ஒரு நல்ல ப்ரொமோட்டர். டெப்ட் கடன் பார்க்கும்போது ரொம்ப கம்மியான கடன் தான் வந்து டாடா டெக்னாலஜி அப்படின்னு வச்சிருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ரெவென்யூல வந்து இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 25% மட்டும் தான் இந்தியா மூலமா வந்திருக்கு. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூரோப்பு, நார்த் அமெரிக்கா, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாலர்ல வரக்கூடிய ரெவென்யூவா வந்து இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம லாஸ்ட் 2 வருஷமா இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஏன் இப்ப எடுத்து இந்த டாடா டெக்னாலஜி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த டாடா டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்க அக்குமுலேஷன் பண்ணேன்னா, ஒவ்வொரு வாட்டியும் எப்போ இந்த 980, 960லாம் வருதோ அங்க அக்குமுலேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி உங்களோட டிஸ்கஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி 986 கிட்ட வந்துச்சு. அங்க வாங்குனேன். அங்கேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12% கிட்ட இருக்கு. இது ஏன் இப்பவே வாங்கணும் அப்படின்னு
நான் சொல்றேன்னா, இப்போ மட்டும் இல்ல. இது வந்து ஒரு லாங் டேர்முக்கு நான் கன்சிடர் பண்ணனால, எப்பப்பலாம் நான் என்னோட ஒரு சப்போர்ட் லெவல் வச்சிருக்கேனோ, அங்கங்கலாம் வரும்போதெல்லாம் வந்துட்டு நான் அக்குமுலேஷன் அப்படின்னு பண்ணுவேன். இதே மேரி டாடா கிட்டேருந்து வந்த இன்னொரு ஒரு ஷேர் தான் டிசிஎஸ். 2004ல இந்த ஷேர வந்து ரூ. 850 ஒருத்தர் ஒரே ஒரு ஷேர் வாங்கியிருந்தாலே, இன்னைக்கு அவங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 29,802 அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அமௌண்ட் இருந்திருக்கும். ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, 3,406% அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன் அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஒரு 5 வாட்டி பைபேக் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. 3 வாட்டி போனஸ் ஷேர் அப்படின்னு குடுத்துட்டாங்க. இதே 2004ல ஒரு நபர் ரூ. 10,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாருன்னா, அவருக்கு 11 ஷேர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் போனஸ்ல எல்லாமே வந்து இப்போ ஒரு கையில வந்து கரண்டா 88 ஷேர் அப்படின்னு வந்திருக்கும். இது மட்டுமே அவர்ட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரூ. 3,80,000 அப்படிங்கிற அளவுக்கான ஒரு அமௌண்ட் அப்படின்னு வந்திருக்கும். ரூ. 10,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3,80,000 வந்திருக்கும். இதே வந்து இன்னொரு நபர் வந்து ரூ. 50,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், இன்னைக்கு இதே கால்குலேஷன்ல 18,00,000 ஆல்மோஸ்ட் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா, ரூ. 19,00,000 அப்படிங்கிறது ஒரு லாபம் கிடைச்சிருக்கும். 50,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி 19,00,000ங்கிறது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் 20 வருஷத்துல. ஸோ இதுதான் லாங் டேர்ம்ல ஹோல்டு பண்ணல நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு லாபம். ஸோ இந்த இந்த 20 வருஷத்துல இந்த ஷேர் வந்து இறங்கியிருக்காதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட அப் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு வந்துட்டே இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் பயந்துட்டு இந்த ஷேரை நடுவுல யாராவது வித்திருந்தாங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்க. அதனால டீட்டெயிலா நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு, ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி டவுன்லாம் வரும்போது அக்குமுலேஷன் ஏரியாவா நீங்க பார்த்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு 20 வருஷம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜேர்னி. அதில கண்டிப்பா மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல ஷேரா பார்த்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த டிசிஎஸ். அடுத்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா பவர். இந்த டாடா பவரோட பிசினஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, பவர் ஜெனரேஷன் பண்றாங்க. அத டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஓடி ஆட்டோமேஷன் பண்றாங்க. இன்னோவேஷன் ஹப் இருக்கு. இவி சார்ஜிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம, அவங்க வந்துட்டு ரினியூவபிள் எனர்ஜில வந்து பவர் ஜெனரேஷன் பண்றதுல முக்கியமான வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. ஹைட்ரோ, கன்வென்ஷனல், விண்ட் எனர்ஜி, சோலார் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமா தான் வந்து பவர் ஜெனரேஷன் அப்படின்னு பண்ணணுங்கிறதுல உறுதியா வந்துட்டு இருக்காங்க. இன்னும் டாடா பவர பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, ரூ. 1000 நெருங்கும் டாடா பவர் ஷேர்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது இந்த வீடியோ எண்டில அட்டாச் பண்றேன். கண்டிப்பா இத ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா, அதிகமா இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதிகமா மெயின்டெனன்ஸ் தேவைப்படக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அப்படி இருந்துமே டாடா பவர் வந்து 2020லேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரெவென்யூ குரோத்ங்கிறது பயங்கரமா வந்துட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அப்படி இருந்துமே இவங்களோட நெட் டெப்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, இவங்க கடன பொறுத்தவரையும். இது 2மே ஒரு மிகப்பெரிய நல்ல ஷேர்னு, நல்லா வளர்றதுக்கான ஒரு ஷேருக்கு. அடுத்தது டாடா பவர் கிட்ட ஒரு நல்ல விஷயம்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டலா வந்து ஒரு நல்ல ஷேர். ஏன்னா பவர் ஜெனரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக காசு தேவைப்படும். அப்படி இருந்துமே அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஷேராக மாற்றிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் நெட் ஜீரோ 2045 அப்படிங்கிறத ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பவர் ஜெனரேஷன் வந்துட்டு அவங்க வந்து ஒரு 30, 70 அதெல்லாம் வந்து பவர் ஜெனரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது 2045க்குள்ள 100%க்கு வந்துட்டு மொத்தமா நான் ரெனியூவல் மூலமாவே பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம பாருங்க 2015ல ஒரு 16% ரெனியூவல் மூலமா பண்ணிட்டு இருந்தாங்க. 84% வந்து அதர் தெர்மல் மிச்ச கோல் மூலமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது அப்புறமா பாருங்க 2022லேருந்து 34க்கு 66ன்னு மாத்துனாங்க. அதுக்கப்புறம் 2030ல 20க்கு 80 மாத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2040ல 100% ரெனியூவல் எனர்ஜி மூலமாவே மாத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம அத செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பா டாடா பவர்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கடன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான கடன் தான். இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியில இவங்க இத மெயின்டெயின் பண்றது. இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதில ஒன் ஆஃப் த ஸ்டெப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் செல்ஸ். இந்த சோலார் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் பிளான்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு செல்ஸ். இது முன்னாடிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இவங்க திருநெல்வேலியில ஒரு புரொடக்ஷன் யூனிட் போட்டு, அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் செல் மாடியூல்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலமா 2 லாபம் ஒண்ணு கிடைக்கும். ஒண்ணு இவங்களோட பிசினஸ்க்கு வேண்டியதை இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணிப்பாங்க. அடுத்தது இந்த மாதிரியான ரினியூவல் எனர்ஜி பண்ற எல்லா கம்பெனிக்கும் இவங்க வந்து புரொடக்ஷன் பண்ணி சப்ளை பண்ணுவாங்க. அது மூலமா ஒரு ரெவென்யூ அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். டாடா பவரை கன்சிடர் பண்றதுக்கான முக்கியமான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரினியூவல் எனர்ஜில வந்து புரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறதுனால மட்டும்தான். ஸோ இது வந்து அடிஷனல் பெனிஃபிட் இவி சார்ஜிங் அப்படின்னு அவங்க பண்றது. இதன் மூலம் வந்து நிறைய பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவி சார்ஜிங் ஸ்டேஷன் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. இதுவும் வந்து ஒரு கூடுதலான ஒரு போனஸ் பாயிண்ட்டை தான் டாடா பவருக்கு வந்து நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாடா பவர் இவங்க சொல்லிட்டு இருக்க வேலைய வந்து கன்டினியூஸா இப்படி பண்ணாங்க அப்படின்னா, இது 2035ல எங்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு அனலிஸ்ட்லாம் பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, அது அதுக்கு முன்னாடியே வந்து மேக போக ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ நம்ம 2024ல இருக்கோம். இதில வந்து அவங்க ப்ரிடிக்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா, ரூ. 334 தான் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா, இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 484 அப்படிங்கிற அளவுக்கு டாடா பவர் அப்படிங்கிறது பயங்கரமா வந்து ஏறிருச்சு. 2026ல காட்டக்கூடிய குரோத்துங்கிறது இப்பயே வந்து வந்துருச்சு. ஸோ, இன்னும் போகக்கூடிய காலத்தில இன்னும் இவங்க இந்த மாரி ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது டாடா பவர்ட்டருந்து வந்திருக்கும். இதே டாடா பவர 5 வருஷமா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி இதுவரையும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு 680% அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ஷேரா பார்த்து நீங்க வந்து வாங்கி வைக்கும் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்தது நிறைய நண்பருக்கு வந்து டவுட் வந்திருக்கும். நான் ரூ. 100ல வாங்கினேன், ரூ. 200ல வாங்கினேன். இப்போ இந்த ஷேர்ஸ் எல்லாம் மேலே ஏறிட்டு இருக்கு. நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து எப்பவுமே நடக்கிறது தான். திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாடா பவர் அப்படிங்கிறது ரூ. 100க்குலாம் வராது. ஆனா, இன்னைக்கு இருக்க மார்க்கெட் வேல்யூவேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா டாடா பவர்லேருந்து எல்லா ஷேரும் இறங்கும். இது ரூ. 484 இருக்கு அப்படின்னா, இது ஒரு ரூ. 300 வரையும் இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இறங்கும்போது அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேஷன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம்ல ஒரு 20 இயர்ஸ், 30 இயர்ஸ்ல லாங் ரன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது இந்த ஷேர்ஸ் மூலமாவே வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இத பத்தி தான் உங்கள்ட்ட டிஸ்கஷன் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணேன். கண்டிப்பா புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.